எல்லோருக்கும் என்னுடைய அருமையான கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கூட்டங்களுக்கு இந்த பள்ளியை திறந்து கொடுத்து தங்களால் முடிந்த இந்த உணவு அவங்க தான் கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். உங்களை வாழ்த்துகிறேன். இன்னைக்கு இங்கே உட்கார்ந்த உடனே எனக்கு அருமையான ஒரு வாக்கு தத்துவத்தை ஆண்டவர் தந்தார். பைபிள் அதை பார்த்துட்டு வேகமாக மெசேஜ் ஒரு 2-3 நிமிஷத்தில் எழுதிட்டேன். ரொம்ப அருமையான சொல்கிறார். எரேமியா 10 கர்த்தாவே உமக்கு ஒப்பானவன் யார்? உம்முடைய வல்லமை பெரியது, நீரே பெரியவர். கர்த்தாவே உமக்கு ஒப்பானவன் யார்? உமக்கு ஈக்குவல் அந்த உலகத்தில் யாருமே இல்லை. நீ பெரியவர். யூ ஆர் கிரேட். அந்த உமக்கு ஈக்குவலா யாருமே இல்லை. நீ பெரியவர். உமது நாமமே வல்லமையில் பெரியது. ஏன்னா அந்த எலியா பாருங்க, டேய் உன் கடவுள் பெருசுனா சொல்றா, அடரா அடரா வெட்டுறா குத்துறான்னா, நாளிலிருந்து ராத்திரி வரையும் அடிச்சான், வெட்டினான், குத்துனான், ஒண்ணுமே நடக்கல. ஒரே ஒரு வார்த்தை தான், வேர் இஸ் எலியாஸ் காட்னா, எலியாவின் தேவன் எங்கே? சத்தமா சொன்னான். வானத்திலிருந்து அக்னி வந்துச்சு, பட்சித்தது, போயிட்டு. இன்னைக்கு நம்ம நிர்மூலமாக இருப்பது கர்த்தருடைய சுத்த கிருபை. காலைதோறும் அவை. ஏன்னா இவங்க ஏரியால அப்படிப்பட்ட ஏரியா, அந்த பாரதி நகர் உள்ள அவர் வீட்டை சுற்றி டெரரிஸ்ட் தான் இருந்தாலும் அவங்க வீட்டுக்கு ஒரு ட்ரிப் போயிருந்தேன். இப்போ எப்படி கொஞ்சம் வசதியா இருக்க மாதிரி தான் தெரியுது. முன்ன பார்த்தா நான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க வீட்டுக்கு போயிருந்தேன். ஒரு ரூமு, அடுத்த ரூம் 2 ஓலை கொட்டலாம். அடுத்த ரூம்ல கட்டிலு கீழே தான் எல்லா ஜாமானும். கட்டிலுக்கு மேலே வெறும் ஒரு பிள்ளைங்க. ரொம்ப பின்தங்கின நிலைமை, ரொம்ப கண்ணீர் வந்துருச்சு. ஆண்டவர் பெரியவர். இந்த ஆண்டவற்றை நம்ம எப்படி இருக்கணும்? ஒரு அப்பா, அம்மா, மகன், 4 பிள்ளைகள். சர்ச்சில் பொறுப்பாக இருந்தாங்க. இனி மாதிரி 30 வருஷம் செக்ரட்டரி, 10 வருஷம் கப்பரர், அதுக்கப்புறம் இன்னைக்கு ஐயர் ஆயாச்சு, அதுக்கப்புறம் ஐஎம்எஸ்ல பிரசிடென்ட் ஆயாச்சு, அதுக்கப்புறம் சாராட்டக்கர் செக்ரட்டரி ஆயாச்சு, இப்போ என்எம்எஸ் ட்ரெஷரர் ஆயாச்சு. இப்படி பல ஊழியங்கள் ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. ஆரம்ப காலங்களில் ஒரு சின்ன ஊழியம். ஆரம்பத்தில் நம்ம ஐயா சத்தியமூர்த்தி ஐயா கிறிஸ்மஸுக்கு கூப்பிட மாட்டாரான்னு எதிர்பார்த்துட்ருப்பேன். அப்படிப்பட்ட காலங்கள்லாம் உண்டு. இப்போவும் அவருடைய சர்ச்சை எனக்கு ஒரு மறக்க முடியும். என்னுடைய வீடு மாதிரி. அது என்னுடைய வீடு மாதிரி. எப்போவுமே அவர் எனக்கு ஒரு சொந்த சகோதரன் மாதிரி. என்ன அடித்தாலும் என்ன திட்டினாலும் வாங்கிக்குவார், ஒன்றும் சொல்ல மாட்டார். நியாயத்தை தான் நீ சொல்கிறேன்ட்டு போயிடுவார். ஒரு சில கோச்சிட்டு போயிடுவாங்க, அவங்களுக்கு தோற்றுறோம். அந்த அளவுக்கு எனக்கு ஒரு அன்பான சகோதரர், அன்பான சகோதரி, 2 பிள்ளைகள், ரொம்ப நேசிக்கிற பிள்ளைகள். அப்படிப்பட்ட காலங்களில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆண்டவர் நிறையா ஆண்டோடைய வார்த்தை சொல்வதற்கு எனக்கு கிருபை செய்திருக்கிறார். நிறைய பாஸ்டர்ஸ் எங்கே போனாலும். நேற்று ஒரு மீட்டிங் போனேன், நான் போகிறேன்னு 30 பாஸ்டர்ஸ் வந்திருந்தாங்க ஒரு மீட்டிங்கில். அப்படி எந்த ஏரியாவுக்கு எங்கே போனாலும் 30-40 பாஸ்டர்ஸ் வர்றாங்க. அந்த அளவுக்கு ஆண்டவர் ஊழியத்தில் என்னை வளர்த்துருக்கிறாரு. எதுக்குன்னு தெரியாது, நான் நல்லவாங்கிறதுக்கு இல்லை, ஆண்டோடைய சுத்த கிருபைன்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட ஊழியத்தை செய்த அப்பா, அம்மா, 4 பிள்ளைகள். அப்பா ஒரே ஒரு கெட்ட பழக்கம், சிகரெட் பிடிப்பாங்க, இல்லை பொடி போடுவார், இல்லைன்னா புகையில போடுவார். காசு இல்லைன்னா கடன் வாங்குவார். பக்கத்து கடையில் கடன் வாங்கினார். அண்ணன் கடை வச்சிருக்கிறாரு, டேவிட் அண்ணன். ஒருத்தர் கடனை கொடுத்தோன்னா அடுத்த நாள் கடைக்கு வர மாட்டாங்க. பக்கத்து வழியாக 100 கடைக்கு போயிடுவாங்க. கடன் கொடுக்காம வந்து அந்த ஆள் ரெகுலராக வந்துக்கிட்டே இருக்கும். இது ப்ராக்டிக்கலாக கடை வச்சுருக்கவங்களுக்கு தெரியும். நான் கடையில் இருந்தால் தானே எனக்கு தெரியும். கடன் கொடுத்தப்பறம் அந்த தெருவுக்கு வர மாட்டாங்க. இன்னொரு தெருவிலேயே இன்னொரு தெருவுக்கு போயிடுவாங்க. கடன் கொடுக்கலாம், திரும்ப ரெகுலராக வருவாங்க. ஒரு நாள் 2 நாள் வர மாட்டாங்க, அப்புறம் வந்துடுவாங்க. கடன் கொடுத்தா அந்த கடன் போனால் கேட்பார், அதனால் இன்னொரு கடைக்கு போயிடுவாங்க. இதே மாதிரி சுற்றி கடன் ஆச்சு. 1 by 1 ஆச்சு. 1000 ரூபாய்க்கு 2000 ரூபா, 2000 ரூபாய்க்கு 6000 ரூபா, 6000 ரூபாய்க்கு 12000 ரூபா, 12000 ரூபாய்க்கு 30000 ரூபா கடன் வாங்கி ஊரெங்கும் கடன் ஆகிட்டு ஃபைனான்ஸ்காரன் வீட்டை சுற்றி வர ஆரம்பிச்சிட்டான். சத்தம் போட்டு பேச ஆரம்பிச்சிட்டான். ஃபைனான்ஸ்காரனுக்கு ஒரே வழி, துணியை தூக்கி முள்ளில் போட்டாச்சு, அதை எடுக்கிறதுக்கு வழியே அவனை மானத்தை வாங்குற மாதிரி திட்டினா தான் துட்டு கொடுப்பான்னு திட்டி அந்த ஆள் என்ன பண்ணார்? செத்தே போனார். கடன் வாங்கினவர் கடன் கொடுக்காம என்ன பண்ண போனார்? செத்தே போனார். இதுதான் நிலைமை. பொதுவாக ஆண்டவர் சொல்கிறாரு, நீ பெரியவருங்கிறார். பெரியவர்னு சொல்ல ஆண்டவர் சொல்கிறாரு. உபாகமம் 28:12 வாசிங்க. உன் பொக்கிஷ சாலையிலிருந்து உன்னை நான் வெளிப்பட பண்ணுகிறேன். நல்ல பொக்கிஷ சாலை, நல்ல குடோன். நல்ல குடோன்னா எங்கள் அப்பா, எங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் உண்டு. அவங்க அப்பா 5 ஏக்கர் சென்னையில் வாங்கி விட்டு போயிட்டார். சென்றான இடத்துல அவர் போன பிறகு விற்று சாப்பிட்றாரு. அது நல்ல பொக்கிஷ சாலை. எது? எப்படி அந்த சுரை தண்ணி மாதிரி வந்துக்கிட்டே இருக்கிறது. நல்ல பொக்கிஷ சாலை. அதான் நம்ம சொல்லுது, வாசிங்க. முதல்ல ஏற்ற காலத்தில் மழை பெய்யுமா? மழை கண்டேன்னா எங்கள் ஊரில் கடந்த எப்போவுமே மழை பெஞ்சு எங்கள் குளம் நிறையாது. இப்போ 2 வருஷமாக மழை பெய்யுது. கிட்டத்தட்ட எல்லா ஊர்லேயும் மழை பெஞ்சு செழிப்பாகி அழிச்சிட்டு
எங்கள் ஊரில் மழையே இல்லை, நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன், எங்கள் ஊரில் மட்டும் மழை இல்லையாப்பா, என்னப்பா அது அநியாயம், ஒரே நாளில் பெய்யணும், ஒரு 3 நாளாக ஜெபம் பண்ணேன், ஒரே நாள் ராத்திரியில் 10 நாள் மழை பெஞ்சாலும் நிறையாத குளம் ஒரே நாள் ராத்திரி குளம் நிறைஞ்சு போச்சு. குளம் உடைச்சி தண்ணி வெளியே போதுங்கிறான். காலையில் ஏற்ற காலத்தில் மழை பெய்யவும் உன் கை நீ என்னென்ன வேலை செய்கிற அந்த வேலைகளையெல்லாம் என்ன பண்ண போறாரு? ஆசீர்வதிக்கிறார். 1 அடி முன்னால போனா 2 அடி பின்னால வராது. 5 ரூபா வந்து அதுவே போதுமான நிலைமை. அதான் நான் கையிட்டு வேலையில என்ன வேலை செய்யற அந்த வேலையில உன்னை பிளஸ் பண்ணவும் கணக்கு கர்த்தர் உனக்கு நல்ல மேல என்னது நல்ல ஒரு குடோன்கிறார், ஒரு இருப்பிடம்ங்கிறார், பொக்கிஷம், நிறைய சேர்த்து வைக்கிற இடம். ஏன்னா லூக்கா 12 ஒருத்தன் கேட்குறான், சொல்றான், பொக்கிஷத்தை சேர்த்து வச்சு இந்த ராத்திரி நான் ரொம்ப நாள் உட்காந்து சாப்பிட போறேங்கிறப்ப காலையில் செத்து போனா என்னடா பண்ணுவாங்கிறார். ஜீசஸ் தான் சொல்றாங்க. ஒரு குடோன் கட்டுவேங்கிறான். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நீ உலக பிரகாரமா உலகத்தில் குடோன் கொட்டாத, மேலே குடோன் கட்டுப்பா. மேலே குடோன் கொட்டா நீ நல்ல பொக்கிஷ சாலை உனக்கு என்ன பண்ணுவோம், வானத்தின் பலகணிகளை திறந்து உனக்கு ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற ஆண்டவர். ஏன்னா அதே அதிகாரம் உபாகம் 28 1 14 பிளெஸ்ஸிங் வேர்ட்ஸ், 14 பின்னால் ஒரு 28 வசனங்கள் வந்து அது சாபமான வார்த்தைகள். அந்த 28 சொல்றப்போ, நான் உனக்கு விதிக்கிற இந்த கட்டளை கருத்தாய் கை கொள்வாயனால் உலகத்துள்ள சகல ஜாதிகளும் உன்னை மேன்மையாக வைப்பேன். எப்படின்னா பாஸ்டர்னு பண்ண முன்னால சீட்டு முன்னால சோறு கிடைக்குது பாருங்க, இதுதான் மேன்மை. பாஸ்டருக்கு முன்னால சோறு பண்ணலாம் வெட்டி விட்டுருவான், அப்புறம் அந்த வீட்டுக்கு போக மாட்டார். ஜெபம் பண்ண மூர்த்தி பவிலா கூப்பிட்டு சோறு கொடுக்கல என்ன பண்ணுவான், கோச்சிட்டு வந்துடுவான்ல பாஸ்டர் கவனிக்கலன்னு. அதுதான் கேட்டேன். இதெல்லாம் பிராக்டிக்கலா அதுதான் சொல்றாரு அவர். மத்திய 23 சொல்றப்ப வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைங்கிறார். என்ன சொல்றாரு? யாரை பார்த்து சொல்றாரு? அவர் கூட இருக்க ஊழியனை தான் சொல்றாரு இயேசு. வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறை அதுல சொல்லிட்டு 2வது வசனத்துல சொல்றாரு, ரோமமா 28:2 சொல்றாரு, வாசிங்க. உன் தேவனாய கர்த்தருக்கு லிசன் பண்ணாதான். இல்லைன்னா லிசன் பண்ணனா கடன் வாங்கி என்ன பண்ண போவான். இப்போ இங்கே சத்தியமூர்த்தி ஐயா எல்லாத்துக்கும் தெரியும், பரமேஸ்வர நகர் ரயில்வே கேட்டு தாண்டி போனால் ரைட் ஹேண்ட் சைடில் சர்ச்சு. ஃபஸ்ட்டு போனீங்கன்னா சர்ச்சு இடம் மட்டும்தான். அப்புறம் 7 அடியில் தான் அவங்க வீடு. 7 அடியா 10 அடியா? 7 அடி தான். 7 அடி தான். நான் வீட்டுக்குள்ளே போய் சர்வீஸ் முடித்து காஃபி டிஃபன் தருவாங்க, சாப்பிட்டுட்டு வந்திருக்கேன். எப்போவுமே என்ன, நான் நேசிக்கிற ஒரு சகோதரர், ரொம்ப நேசிப்பேன், அவங்க நேசிப்பாங்க. இப்போ பார்த்தா பின்னால் 120 அடி பின்னால் போயிருக்காரு. ஃபவுண்டேஷனரை போட்டுட்டு ஆண்டு விழாக்கு சர்ச்சு கேட்டேன். எப்பன்னா அந்த அம்மா பாருங்க, வெள்ளிக்கிழமை சாயங்காலம் நான் வேலையை முடிச்சு 7:30 மணிக்கு வந்தேன். 2 பெண்கள் அந்த அம்மா உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கு. இவர் ஜெபம் பண்ண மாட்டார். இவர் எனக்கு தெரிஞ்சு ஜெபம் பண்ண சரித்திரமே கிடையாது. பார்த்து அவங்களுக்கு தான் அந்த பொருள் அவர் சொன்னதான். நான் வெள்ளிக்கிழமை அப்படி வர்றப்போ, திங்கக்கிழமை வர்றப்போ சீக்கிரம் வந்துட்டு அப்படி திரும்பி பார்ப்பேன். எப்போ வந்தாலும் சகோதரன் வீடுன்னு அப்படி எட்டி பார்த்தா அந்த அம்மா உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம். 2 லேடிஸ் கரெக்டாக அந்த வேலையை பார்ப்போம். அந்த அம்மா என்னைய பார்க்காது, நான் அழுத்தம் வந்துக்கிட்டு இருக்கேன். எப்படின்னா நீ லிசன் பண்ணணும். என்ன பண்ணணும்? கர்த்தருடைய சத்தம் என்ன சொல்லுது, கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுது. யாத்ராம் 20ஆம் அதிகாரத்தில் சொல்றாரு, கட்டளைகள். இன்னொரு இடத்துல சொல்ற, நீயோ கடன் வாங்காதிருப்பா, அநேக ஜாதிகளுக்கு நீ கடன் கொடுப்பாய். இன்னொரு இடத்துல சொல்றாரு, மார்க் 12:29 சொல்றாரு, உன் தேவனாய கர்த்தர் ஒருவரே. இதற்கு ஒப்பாயிருக்க 2வது கற்பனை, உன்னிடத்தில் அன்பு கூறுவதுல. அந்த 10 கட்டளைகளுக்கு அப்புறம் 6 கட்டளைகளை ஒன்றாக சேர்த்து SMS ஆக்கி அன்பு, லவ், சேரிட்டியை பத்தி சொல்றாங்க அந்த இடத்துல. அப்போ அதுதான் கட்டளை. எப்ப நீ செவி கொடுக்கிறியோ, ஏதோ வந்தோம், மெசேஜ் கேட்டோம், நல்லா பாடினாரு, நல்லா வார்த்தை சொன்னாங்க, முடிஞ்சோடனே கொஞ்சம் பிரியாணி கம்மியாகிட்டு, எனக்கு வந்தது பீஸு சரியில்லை, அவங்களுக்கெல்லாம் போட்டாங்கன்னு நினச்சிட்டு போனால் ஆண்டவர் செவி கொடுக்கறதில்ல. எப்போ அந்த வார்த்தை நம்ம லிசன் பண்ணி ஆண்டோடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறோமோ, அந்த வார்த்தையானது நமக்கு விடுதலை கொடுக்கும் வார்த்தை, அந்த வார்த்தையானது நமக்கு உயர்த்தும் வார்த்தை. அதுதான் சங்கீதம் 139:2 சொல்றாரு, 1 கொரிந்தியர் 11:28 சொல்றாரு, ரோமர் 14:12 சொல்றாரு, நம்மை சிந்திக்கணும்.
எதுக்கு என் வாழ்க்கையில வளர்ச்சி இல்லை, என் வாழ்க்கையில ஏன் முன்னேற்றம் இல்லை, நான் இத்தனை வருஷமா இருக்கிறேனே, திருச்சபைக்கு போறேனே, என் குடும்பத்துல ஏன் அமைதி இல்லை, என் குடும்பத்துல ஏன் பிரச்சனை, எனக்கு ஏன் பிரச்சனை, என் பிரச்சனைக்கு காரணம் என்னன்னா ஆண்டவர் நம்மளோடு பேசும் ஆண்டவர். எல்லாரும் முகமுகமா அவர்னா இயேசு கிறிஸ்து சிலுவையில தொங்குன உடனே தேவாலயத்தின் திரைச்சிலை இரண்டா கிழிக்கப்பட்டுருச்சு. எதுக்குன்னா அதுவரை ஆசாரியர்கள் ஆண்டவர், மீடியாட்டர் ஆசாரியர்கள், மக்கள் ஆண்டவர், மீடியாட்டர் ஆசாரியர்கள். இப்ப அப்படி இல்லை, நம்மளோடு நேரடியாக முகமுகமாக பேசும் ஆண்டவர், இந்த வார்த்தைகள் மூலம் பேசும் ஆண்டவர். ஒரு தப்பு செய்யறப்பவே மனது உள் மனது நம்மளோடு பேசும், நீ பண்றது தப்பு, நீ பண்றது தப்பு, நீ செய்யறது தப்புன்னு உள்மனது பேசும். ஒரு தப்பா பண்றோமோ அப்ப நம்ம சரி பண்ணிக்கிடுவோம். உடனே நம்ம என்ன பண்ணோம், அலர்ட் ஆகிட்டோம். அதுதான் நம்ம கம்யூனியன் சர்வீஸ்ல சொல்றப்போ, பரமபிதாவே உமக்கு விரோதமாய் எங்கள் அயலாருக்கு விரோதமாய் பாவம் செய்தோம் என்று அறிக்கை இடுகிறோம், ஒளியில் நடாமல் இருளில் நடந்து வந்தோம், கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லி தீமையை விட்டு நாங்கள் விலகவில்லை. எது அப்படி சொல்லிட்டோம்னா அங்க கடவுள், அங்க போதகர் சொல்றாரு, ஆம் பிதாவே நீ பரிசுத்தர், நீ தோத்தரிக்கப்பட்டவர், நீ மனிதரில் உருக்கமாய் அன்பு கூர்ந்து தம்முடைய ஒரே பேரான குமாரனால் சிலுவையில் அறையப்பட்டு உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கும்படி அவரை இந்த உலகத்திற்கு அனுப்பினீங்க. அவர் எங்களுடைய பாவங்களை நீக்கிட்டாங்க. அந்த பாவத்தின் அடையாளம் தான் அந்த ரப்பம், இந்த திராட்சை ரசம். அதனால இங்க எங்களுக்கு மன்னித்தது விடுதலை கொடுங்க. சொன்ன உடனே அங்க பாஸ்டர் சொல்லணும் அந்த வார்த்தையை. எப்பன்னா நம்மை சிந்தித்து, எப்பெல்லாம் சிந்திக்கிறோமோ சிந்திக்கிட்டு நம்ம முதல்ல உருவகப்படுத்தணும். இன்னைக்கு நடந்து வந்த பாதைகள், காலையிலேருந்து நான் எவ்வளோ தூரம் வந்திருக்கேன், எத்தனை இடத்துக்கு போயிருக்கேன், நான் செய்த நல்ல காரியங்கள் எத்தனை, நான் செய்த தப்பான காரியங்கள் எத்தனை, நான் செய்த அத்தனை காரியங்களை இன்னைக்கு திங்க் பண்ணுறப்போ, காலையில் எழுந்தேன், பல் விளக்குனேன், காஃபி குடித்தேன், ஒரு வசனம் வாசித்தேன், வாக்கிங் போனேன், சில நிமிஷங்கள் ஜெபம் பண்ணேன், என் பணிக்கு போனேன், கொஞ்சம் தூங்க போனேன், இன்னாரை பார்க்க போனேன், அப்புறம் என் வேலைக்கு போனேன், ராத்திரி இங்கே போனேன், இந்த மீட்டிங்கில் இத்தனை பேரை பார்த்தேன், இத்தனை பேருக்கு இப்படிலாம் செஞ்சேன், இதெல்லாம் சொன்னேன் அவங்ககிட்ட, அவங்க திருப்பி என்னெல்லாம் ரிவர்ஸ் இதெல்லாம் அடித்தாங்க, அவங்க அடித்தது நியாயமா தப்பா, இதெல்லாம் நம்ம எப்பெல்லாம் சிந்தனை பண்ணுறோமோ, சிந்தனை பண்ணி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்குறப்போ நமக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்தவித ஆயுதமும் உனக்கு விரோதமாய் ஒரு வழியாய் வருவார்கள். நீ செவி கொடுக்கும் போது எப்ப நம்ம லிசன் பண்றோமோ, ஆண்டவருடைய சத்தத்துக்கு எப்ப லிசன் பண்றோமோ, ஆண்டவர் ஒரோடு பேசும் ஆண்டவர். ஒருவேளை மோகன் மூலம் பேசிதான் நமக்கு சொல்ல மாட்டார், ஏஜி மோகன் கூட தான் பேசிதான் நம்மகிட்ட சொல்ல மாட்டார், பென்னிகிட்ட பேசிதான் நம்மகிட்ட சொல்ல மாட்டார், இல்ல பில்லிகிராம்கிட்ட பேசிதான் சொல்ல மாட்டார். ஆண்டவர் என்னோடு பேசும் ஆண்டவர். ஒரு ஊழியர் ஒரு இடத்துக்கு ஊழியத்துக்கு போனார். அவர் ஜெபம் பண்ணா நிறைய செத்து போன எழுப்பிடுவானா, நடக்க முடியாது நடந்துருவானா. அதனால இந்த ஊருக்காரனுக்கு ஹாஸ்பிட்டலாம் மூடிடுவோங்கிறதால பெர்மிஷன் கொடுக்க மாட்டேன்னா கஷ்டப்பட்டு கொடுத்து, நீ யார் தலையிலே கை வைக்கக்கூடாது, ஒரு கண்டிஷன், மீட்டிங் பெர்மிஷனா சுவிஸ்ல நடந்து சமம். அப்போ அவர் ரொம்ப கண்ணீரா, என்னப்பா முடிஞ்சோடனே எல்லா தலையிலையும் கை வச்சு ஜெபம் பண்ணுவானப்பா, இப்படி ஒரு சட்டத்தை போட்டேன்னு என்னன்னாரா, நீ போப்பா நான் வழி நடத்துறேன் ஆண்டவர் சொன்னாரா. மெசேஜ் கூட ஆள்ருக்கல்ல, உங்களுக்கெல்லாம் யார் பிரச்சனையோ நான் யார் தலையிலையும் கை வைக்க போகல, நீங்கள் எழுந்து நில்லுங்கன்னாராம். ஒரு அம்மா விசுவாசத்தில் எழுந்து நின்றுச்சான், ஒரு கல் மேலே வரை ஏறி நின்றுச்சான், உயரமாக தெரிய, விசுவாசத்தோடு தலையில் கை வச்சுதான். ஃபர்ஸ்ட் ஹீலிங்கா. இவர் தலையில் கை வச்சா 100 பேர் இல்லை 200 பேருக்கு தான் ஜெபம் பண்ணியிருப்பார். அன்னைக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் ஹீலிங் ஆனாங்களாம். இதுதான் ஃபெய்த். அந்த அம்மா வியாதியை நினைக்கல, தனக்கு இருக்கிற பிரச்சனை நினைக்கல, வெக்கப்படலை, எழுந்தாங்க நின்னாங்க. நம்ம வெக்கப்படுவோம், சாட்சி சொல்லுங்கன்னா வெக்கப்படுவோம். ஒருத்தர் சொல்லணும் எல்லாரும் சொல்லணும்னு நினைப்போம். முதல்ல யாராவது ஸ்டார்டிங் மைண்ட் யாராவது ஆரம்பிச்சு விடணும், அப்பதான் அடுத்தவங்களுக்கே தைரியம் வரும். ஆனா வெக்கப்படாம ஆண்டவர்கிட்ட தகப்பனே எனக்கு விடுதலை கொடுங்கன்னு கேட்கிறப்போ, ஒரு விடுதலை கொடுக்கும் உயிருள்ள ஆண்டவர், ஒரு வாழ்வு கொடுக்கும் ஒரு ஜீவனுள்ள ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார்.
எப்போ நம்ம ஆண்டவர்கிட்ட நம்முடைய தனி ஜெபங்கள்ல நீங்க வீட்டில் போய் இன்னைக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனையை நினைச்சு ஜெபம் பண்ணுங்க. உன் குறைவுகளை ஆண்டவர் நீக்கும், தன் பிழைகளை உணர்வன் யார்? சங்கீதம் 19:12 சொல்லுது, பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். மத்தேயு 11:28 சொல்றாரு. ஏசாயா 55:10 வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களையும் சொல்றாரு. ஏசாயா 59 ரட்சிக்க கூடாதபடி கர்த்தருடைய கை கேட்க கூடாதபடி அவரு அவருக்கு செவிடம் இல்லைங்கிறார். அவர் சொல்ல, நான் செவிடம் இல்லப்பா. எப்பன்னா நீ என்ன பண்ணக்கூடாது, தப்பு பண்ணக்கூடாது. நீதிமொழிகள் 15:23 துன்மார்க்கருக்கு கர்த்தர் தூரமா போயிட்டாராம். 44 பஸ் ஸ்டாண்டு டெர்மினல்ல போய் நின்றுட்டாராம். யாருக்கு? துன்மார்க்கருக்கு எனக்கு ஏது சம்பந்தங்கிறார் பைபிள் சொல்லுது. ஆனா ஜோசுவாட்ட சொல்றப்ப உன்னை விட்டு விலகுவதில் உன்னை சொல்றாரு. ஜோசுவாட்ட சொல்ல, உன்னை விட்டு நான் விலகுவதில்லை. அப்ப நான் கேள்வி கேட்கிறேன், எனக்கு பிரச்சனை வந்தனே, இப்ப கை வலிக்கிறப்ப எனக்கு பிரச்சனை வந்தனே கேட்கிறேன், ஏன் என்னை விட்டு விலகு போறீங்க சொல்றாரு. ஒன்றை ஒரு பிரச்சனை இருக்குப்பாங்கிறார். எனக்கு 35 வருஷமா சுகரு. கடந்த நாள்ல ஒரு கண்ணு பிரச்சனை இல்லை, செக் பண்ண போனேன். செக் பண்ண போறப்போ ஒரு டாக்டர்கிட்ட போனேன். அவங்க ஒரு ஆப்ரேஷன் பண்ண வந்தாங்க, கேட்ராக்கு. நான் நம்பலை. இன்னொரு டாக்டர்கிட்ட போனேன். ஒன்றும் பண்ணாதெல்லாம் சொல்ல, வைட்டமின் டேப்லெட் சாப்பிடுங்க சரியாயிருந்தாரு. அப்போ 2 பேருடைய ஸ்டேட்மெண்ட்டும் தப்பு. 3வது டாக்டர்கிட்ட போனேன். அவர் சொன்னார், 3வது டாக்டர் எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு, பழைய டாக்டர், என்னை ரெகுலராக பார்த்தவர். உங்களுடைய கண் 99 விழுக்காடு கெட்டு போச்சு, நீ குருடாக போறீங்கிறார். இருந்தாலும் ஆண்டோடைய பெரிதான கிருபை உனக்கு சரியா இருக்கு, நீ ஜீவனோட இருக்கிறேங்கிற, கண் உனக்கு தெரியுதுங்கிற. இருந்தாலும் ஒன்றும் செய்யாத அண்ணாச்சு, நீங்க போங்கிறார் அந்த டாக்டர். உங்களுக்கு ஒன்றும் பண்ணாதுங்கிறார். எதுக்குன்னு நான் கடவுள்கிட்ட கேட்குறப்ப, நீ டயட் கண்ட்ரோல் இல்லை, கண்ட இடத்துல பிரியாணி, கண்ட இடத்துல ஸ்வீட்டு, கொஞ்சம் ஸ்வீட்டு. இப்போ கூட எங்கள் வீட்டுக்கு ஒருத்தர் 100 கிலோ ஸ்வீட் அனுப்பினார். 100 கிலோ எல்லாம் எங்கிட்ட வேலை செய்கிற மக்கள் எல்லாத்துக்கும் கொடுக்க சொன்னேன். கொடுத்துட்டார் அவர். ஒரு கோயிலக்கார் சூப்பர் திருப்பதி லட்டு, சூப்பர் டேஸ்ட்டு. 1 கிலோ 1200 ரூபா. 1/2 கிலோ ஒவ்வொருத்தருக்கும் 1/2 கிலோ அனுப்புனார். சும்மா ஒரு 2 பீஸ் எடுத்து போட்டு அவ்வளோ டேஸ்ட்டு. எல்லாத்துக்கும் ஒரு பாக்கெட் உடஞ்சிட்டு 2வது சாப்பிடலான்னு நினச்சேன். அப்போ எனக்கு திரும்ப ஞாபகம், வேண்டாம்பா விட்டுருப்பாங்க. கடவுள் அப்போட நம்மளோடு என்ன பண்றாரு, இப்பயும் மீறி சாப்பிட்டா என்ன பண்றாரு, வாய் தடுக்காது, கை தடுக்காது. ஆனா வேற இடத்துல ஆண்டவர் அடிச்சுட்டு போயிடுறாரு. இதுதான் வாழ்வு. நம்ம சிந்திக்கணும். இந்த நானும் தலைவரும் ரொம்ப நாள் ஊழியத்துக்கு போறோம். அவர் இந்த கொஞ்சம் தான் பாரு, என்னைய மாதிரி கொஞ்சம் 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 கொடுங்க பாரு, நல்லா இருக்கு, போடுங்க பாரு. 2 பேரும் ஒண்ணுதான், 2 பேரும் டிஃப்ரெண்டே இல்லை. ராத்திரி 2 பேரும் 10:45 மணிக்கு பிரியாணின்னு எந்திச்சு ஓடியாந்துட்டோம் ஒரு இடத்துல இருந்து. அந்த பாச சாப்பிடாம விட மாட்டாரு. உட்காங்கன்னு பிரியாணி தோத்திரம் ஆண்டவரே நீங்க எழுந்து, அவர் எனக்கு பின்னால் எந்திச்சு வந்துட்டார். இதுதான் வாழ்வு. இது இப்பதான் 2 பேரும் தெரிஞ்சிருக்க. இப்போ அவருக்கும் சங்கூதியாச்சு, எனக்கும் சங்கூதியாச்சு. சங்கூதியாச்சா இல்லையா? மரண படுக்கைக்கு போயிட்டு வந்திருக்கிறார். என் கூட ரொம்ப நாள் வரல. காரணம் மரண படுக்கை, டயட் கண்ட்ரோல் இல்லை, என்னைய மாதிரியா இருப்பார். எப்போ நாம சரி பண்றோமோ, பிரச்சனைகள் எதுக்கு எனக்கு பிரச்சனை, நம்ம சிந்திக்கணும். சிந்திச்சுட்டு ஒப்பு கொடுக்குறப்போ, அந்த பிரச்சனையின் பத்தியில நம்ம ஒப்பு கொடுக்குறப்போ ஆண்டவர் நமக்கு வாழ்வு கொடுக்கும். ஆண்டவர் நம்முடைய ஜெபம் கேட்கப்படலன்னு சொல்லவே கூடாது. காலையில் அழகா வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் கேட்டேன், யான் ஜெபம் கேட்கப்படலை, என்னை நோக்கி கூப்பிடுங்கிறார் 33:3. அதுதான் வேதாமத்துடைய நடு மைய வசனம் சொல்றாங்க, நடு சென்ட்ரு வசனங்கிறாங்க. கால் அப்பான் மீ, என்னை நோக்கி கூப்பிடுகிறவனுக்குங்கிறார் சங்கீதம் 72. இதுவரை நீ ஒன்னும் கேட்கல, நீ நிறைவாய் பெற்றுக்கொள்ள கேளுன்னு யோவான் 16:24 சொல்றாங்க. நாங்களும் கேட்கிறோம், ஏன் கேட்கலங்கிறப்போ சொல்றாரு, இந்த சட்ட விலை 200 ரூபாங்க, 150 ரூபா உழைப்புங்க, 50 ரூபா திருட்டி சம்பாதிச்சது, லஞ்சம் வாங்கினது, பிறகு எப்படிங்க ஆண்டவர் ஜெபத்தை கேட்பாருங்கிற. இன்னொருத்தர் சொல்றப்போ, உனக்கு 8 மணி நேரம் வேலை, கடவுள் உனக்கு இவ்வளோ ஆசீர்வச்சிருக்கிறாரு, இவ்வளோ கொடுத்துருக்கிறாரு, நீ கடவுளுக்கு ஆண்டவருக்கு சரியா கொடுத்துருக்கிறியா, பிறகு நீ எப்படி பிளஸ் பண்ணுவாரு? ஒண்ணுமில்லாத எனக்கு இவ்வளோ ஆசீர்வச்சிருக்கிறாரு, நான் ஆண்டவருக்கு சரியா கொடுத்துருக்கிறேன், நான் ஆண்டவர் கேட்கிறார். நேற்று ராத்திரி நினைச்சேன், முந்தா நாள் ராத்திரி 50 வருஷத்துக்கு முன்னால ஒரு ட்ரெஸ் இல்லை எனக்கு போடுறதுக்கு, புது ட்ரெஸ்ஸு கிறிஸ்மஸ்க்கு. இன்னைக்கு மட்டும் ஒரு 150-200 பேருக்கு கொடுத்து விட்டுருக்கேன். ஆண்டவர்
நிறைவான வாழ்வை தந்திருக்கிறார். அப்போ ஆண்டவர்கிட்ட கொடுத்தது சரியா இன்னும் கொடுக்கணுமா? நம்ம எப்பெல்லாம் ஆண்டவர்கிட்ட கேட்கிறப்போ கூப்பிடுகிற எளியனுக்கும் உதவியற்ற திக்கற்றருக்கும் வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர். ஏன்னா என் ஜீவன் இயேசு, மை லைஃப் ஜீசஸ், என் வாழ்வு இயேசு. அந்த வாழ்வு கொடுக்கிற அந்த இயேசுட்ட நம்ம எப்படி கேட்கிறப்போ விடுதலை கொடுக்கும் ஒரு உயிருள்ள யாரா இருந்தாலும், பாஸ்டரா இருக்கலாம், மக்களா இருக்கலாம், கிறிஸ்தவனா இருக்கலாம், கிறிஸ்துவை அறியாத மக்களா இருக்கலாம், கிறிஸ்துவே எனக்கு தெரியாதியா, எனக்கு செய்வார். ஏன்னா எல்லா மக்களும் ரட்சிக்கப்பட வேண்டும். எல்லாருக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும், மனமகிழ்ச்சி உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு. அதுதான் லூக்கா 2. எல்லாம் கிரேட் ஜாய் டு தி நேஷன், எல்லா மக்களுக்கும் நற்செய்தி. இது ஒரு கூட்ட மக்களுக்கு அல்ல, எல்லா மக்களுக்கும் நற்செய்தியை கொடுக்கணும். தேவ செய்தி. அந்த தேவ செய்தியில நம்ம என்ன பிரச்சனை, என்ன வேதனை, என்ன துன்பங்கள் மத்தியில இருந்தாலும் நமக்கு விடுதலை கொடுக்க ஒரு உயிருள்ள ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் ஒரு காலம் விற்கப்பட்டு போறதில்லை. அந்த ஆண்டவரை நோக்கி பார்க்குமா? உங்களுடைய கிருபையை தேடி நிற்கிறப்பா. ஒரு விசை கூட மனதருகும் தெய்வம் அல்லவா? எங்களோடு பேசுறீங்க. நீ இந்த உலகத்துல பெரிய ஆண்டவர் என்றப்பா. எரேமியா 10:6 சொல்ல, அவர் உமக்கு ஒப்பானவன் யார்? நீ பெரியவர் ஐயா. ஒரு விசை கூட நாமமே வல்லமையில் பெரியதுன்னு சொல்லியிருக்கீங்க. 10:10 சொல்றாங்க நீர் உயிருள்ளவர் என்று. எரேமியா 10:6 படி தகப்பனே, ஒரு விசை கூட உமக்கு ஒப்பான தெய்வன் இல்லப்பா. மனமிறங்கப்பா. வேதனையோடு, கண்ணீரோடு, பிரச்சனைகளோடு தன்னுடைய வேதனைகள் உடைய பாதத்துல சொல்லி, எனக்கு இவ்வளவு கஷ்டமா, எனக்கு இவ்வளவு வேதனையா, வயதான காலத்துல எவ்வளவு வேதனை, மன அமைதி இல்லப்பா, குழப்பம், வீட்டில் குழப்பம்பா, ஒரு படி போறனா 2 படி இறங்குதுப்பா, வாழ்க்கையில் அமைதி இல்லை, எனக்கு ஒரு அமைதியை தாங்க, எனக்கு ஒரு விடுதலை தாங்க, ஏக்கத்தோடு ஜெபிக்கிற அந்த அன்பு மகளப்பா, உன் துக்க நாட்கள் முடிந்து போச்சு, உன்னை அதிசயங்களை காணப்படுவேன் என்ற வார்த்தையின்படி தகப்பனே, ஒரு விசை கூட மனமிறங்கப்பா, மனமிறங்க தகப்பனே, வல்லமை இறங்கட்டும் தகப்பனே. குடும்பத்தில் என் கணவர் என்னோடு இல்லை, சரியான முறையில் உறவில்லை அப்பா, எங்களுக்குள்ள உறவில்லை, என் மகளோடு எனக்கு உறவில்லை, வெளியே பார்க்க அங்க நல்லா இருக்கிறோம், ஆனா உறவில்லாத வாழ்வில் இருக்கிறோம், எனக்கு ஒரு விடுதலை இல்லை, எனக்கு ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு குறிப்பிட்ட வலியினால வேதனை படுகிறப்ப யார்கிட்ட சொல்ல முடியும் அந்த வலிய? கணவத்தையே சொல்ல முடியாத இடத்துல வலி தகப்பனே, மனமிறங்கப்பா, கையில வைக்கிற தகப்பனே, அதே இடத்தில் கைகளை வைத்து என் வேதனை நீங்கி சுகமாய் இரு மகளேன்னு சொன்னீங்க. எனக்கு ஒரு சுகத்தை கொடுங்க, எனக்கு ஒரு விடுதலை கொடுங்க, என்னை ஆசீர்வதிங்க, உங்களுடைய கிருபையை தர்றேன் தகப்பனே. ஒரு விசை கூட மனமிறங்கி ஆசீர்வதிங்க. ஒவ்வொருவரோடு உங்களுடைய கிருபை, உங்களுடைய இரக்கம், உங்களுடைய வழிநடத்தல் ஒவ்வொருவோடு இறங்கட்டும் தகப்பனே. ஒவ்வொருவரையும் பிளஸ் பண்ணுங்க, ஒவ்வொருவோடு உங்களுடைய கிருபை இறக்கட்டும் தகப்பனே. ஆசீர்வதிங்க. என்ன நோக்கத்தோடு இந்த கூடுகை ஆரம்பிக்கப்படுது, நோக்கத்தை நிறைவேற்றுங்க. சிறியவர்களுக்கு எதை செய்தாயோ எனக்கே செய்தாய் வார்த்தையின்படி பிளஸ் பண்ணுங்க, ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசு மூலம் ஜெபம் கேளும் அன்பின் தகப்பனே, ஆமென்.